தெரிஞ்சுக்கலாமே. இந்த உடம்போட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கடா கண்ணு, யோசிச்சு பாருங்க. நீங்க கை தட்டுறீங்க, தட்டுறது யாரு? நீங்களே தட்டுறீங்க, உடம்பு தட்டுது. பாக்குறீங்கல்ல, என்ன பாக்குறது? கண்ணு, கேமரா, 2 கேமரா. இதெல்லாம் ஒரு கேமரா தான். ஆனா இந்த கேமராவை தலைமையில வச்சு கும்பிடுவோம். கடவுளுக்கு இந்த 2 கேமராவை விட்டுருவோம். ஒரு பைக்ல போனா கண்ணாடி போறது இல்ல, அப்படியே பூச்சி அடிக்கும், அதுலயே போறது. பாய்ஸும் அப்படிதான், கேர்ள்ஸ் அப்படிதான் இருக்கு. ஹெல்மெட் போய் மூஞ்செல்லாம் ஒரு சுத்தி முகமூடி கொள்ளக்காரி மாதிரியே பைக் ஓட்டுறது எல்லாம் அப்படிதான் இருக்கு. டெக்னாலஜிக்கலி நீங்க வந்து பெரிய ஒரு லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணு பெரிய கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும். அதுவும் ஹியூமன் பிசியாலஜி பத்தி படிக்கிறீங்க, அனாட்டமி படிக்கிறீங்க. அனாட்டமி படிக்கிறீங்கன்னா எவ்வளவு உஷாரா இருக்கணும். இந்த ஃப்ரண்ட், இந்த பாடி மேல ஒரு ஹெலிகாப்டர் பண்றேன்னா என்னோட எபிக்லாட்டிஸ் தான் காரணம். இந்த சவுண்டை கொண்டு வரதுக்கு எபிக்லாட்டிஸ் ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? குரல் வளை மூடி. அது இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுல நேரா எங்க போவோம்? ட்ரக்கியா வழியா பிராங்கியோல்ஸ் லங்ஸ் உள்ள போனா காலி. உள்ள போகும்போது நம்முடைய பாடியோட இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணா அடிச்சு வெளியே தள்ளிடும். அதுக்கு பேர் என்ன தமிழ்ல? புறக்க ஏறுதுன்னு சொல்லுவாங்க. அது நேரம் போய் டயஃப்ரம்ல ஒட்டுச்சுன்னு வச்சுங்களேன், சொல்லாம கொல்லாம சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. வெளியில ஒண்ணு ஊதுவாங்களா, என்னது? எனக்கு தெரிஞ்ச சாவு சமைக்கு பயப்படாம கைத்தட்ட ஒரே வீராங்கனை கூட்டங்கள் நீங்க தான் வீரர் கூட்டம்.